அனைவருக்கும் வணக்கம். வெள்ளகோயில் புத்தக திருவிழாவோட 5வது வருஷம் 2வது நாள் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இந்த மேடையில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி காரில் வரும்போது திரு ராஜ்குமார் அவர்களோட கொடை எஃப்எம்மில் அவரோட ஒரு நேர்காணல் கேட்டேன். நான் முதல் புத்தக திருவிழா நடத்துறது எவ்வளோ பெரிய சவாலாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட அந்த உரையாடலில் பகிர்ந்தார். மொத்தம் 4 அரங்குகளோட முதல் புத்தக திருவிழா தொடங்கியிருக்கு. இன்றைக்கி 40 அரங்குகள், லட்சக்கணக்கான புத்தகங்கள், ஆயிரக்கணக்கான வாசகர்கள், தமிழகத்தோட எல்லா மூலையிலிருந்தும் ஆளுமைகள் நம்மளோட வெள்ளகோயில் மண்ணுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த புத்தக திருவிழாவோட ஒரு சிறப்பு அம்சமாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, புத்தகங்கள் மட்டுமல்ல, ஆளுமைகளை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வராங்க இல்லையா, அதோட ஒரு முக்கியத்துவம் என்னன்னு சொல்கிறேன். ஆளுமைகள் மட்டுமல்ல, அவங்களோட ஒரு மறுபக்கத்தையும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வராங்க. அதாவது ஒரு தமிழோட ஆகச்சிறந்த திரைப்படங்கள் ஒன்று மகாநதி. இந்த மகாநதி படத்தில் ஒரு முத்திரை படித்த நடிகர் திரு ராஜேஷ் அவர்கள் இன்றைக்கி நம்ம கூட, ஆனால் ஒரு நடிகர் அல்ல, ஒரு இலக்கியவாதியாக, ஒரு கலையும் மக்களும் கலையும் இலக்கியமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கியவாதியாக நம்ம முன்னாடி வர்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ஆளுமைகளுக்குள்ளேயும் அவங்களுக்குள்ள இன்னொரு முகமும் இன்னொரு மறுபக்கமும் இருக்குது. இதில் நம்மளோட செய்தி என்ன? நமக்கு என்ன செய்தி? நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இன்னொரு முகம் இருக்கலாம், இன்னொரு ஆளுமை இருக்கலாம். நமக்கு ஒரு சமுதாயத்துக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட ஒரு முகமாக இருக்கலாம். அதை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இதை நான் பார்க்குறேன். நான் ஒரு நடிகருக்குள்ளே ஒரு இலக்கியவாதி இருக்கும்போது, ஒரு இல்லத்தரசிக்குள்ளே ஒரு கதாசிரியர் இருக்கலாம், எழுத்தாளர் இருக்கலாம், பாடகியோ பாடகரோ இருக்கலாம், ஒரு நாடோடி இருக்கலாம். நாடோடி ஒரு இடத்தையும் இன்னொரு இடத்தையும் புதுசாக பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வமாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறவங்க. புக் ஃபெஸ்டிவலில் பார்த்துருப்பீங்க, ராகுல சாங்கித்யன்னு சொல்லிட்டு, ஓல்காவிலேருந்து கங்கை வரைன்னு ஒரு புத்தகம். அவர் ஒரு நாடோடி, ஊராக நாடு நாடாக போய் பார்த்தவர். ஒரு ஆகச்சிறந்த கதை சொல்லி உங்களுக்குள்ளே இருக்கலாம். முகமது பஷீர் அப்படின்னு சொல்லிட்டு மலையாள எழுத்தாளர். அவர் எழுத்தாளருங்கிற சொல்கிறத ஒரு கதை சொல்லின்னு தான் சொல்லுவோம். அவரோட புத்தகங்கள் இருக்குது, பாருங்கள். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு ஆளுமையை கொண்டு வரக்கூடிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் நான் அதை பார்க்குறேன். நான் சரி, வெள்ளகோயில் மக்களை நம்ம என்ன பண்ணுறது? இந்த எல்லோரும் நம்ம இந்த ஒரு புத்தக திருவிழாவுக்கு நம்மளோட கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ணுறது? ஆக்சுவலாக ஒரு அப்பா அவரோட மகனோட அவரோட ஒரு ஆசிரியரை பார்க்குறாரு. அப்போ வாத்தியார் சொல்கிறாரு, பையன் பரவாயில்லைங்க, நல்லா படிக்கிறான் அப்படின்னு. அப்படிங்களா அண்ணா? 3வது தான் படிக்கிறான், 8வது வாய்ப்பாடு நல்லா சொல்கிறானுங்க அப்படின்னாப்புல. ஓகே, பார்ப்போம். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எங்கே 1வது வாய்ப்பாடு 8வது வாய்ப்பாடு சொல்லுப்பா அப்படிங்கிறாரு பையனை பார்த்து. பையன் 1 8 8 அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மூஞ்சி பார்க்குறான். அப்பா பையன் மூஞ்சி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் 2 பேர் யாருமே பேசவே இல்லை. அடுத்த நாள் வாத்தியார் பார்க்குறாரு, சொல்கிறார், இந்த மாதிரி பையன் நல்லா தான் படிப்பான்னு சொன்னீங்க, ஆனால் 8வது வாய்ப்பாடு கேட்டால் சொல்ல தெரியலீங்களே அப்படின்னாப்புல. இப்போ சொல்கிறாப்புல, எங்கள் தம்பி சொல்லடா கண்ணு அப்படின்னா. 1 8 8 வெரி குட். அடுத்து 2 8 16 வெரி குட். 3 8 24 வெரி குட். 4 8 32 அந்த கொட்டுதல் என்கிற உடனிருந்து ஊக்குவித்தல் தான் நம்ம செய்யக்கூடிய நம்மளோட கடமை. ஒரு வெள்ளகோயில் மக்களாக நாம் செய்ய வேண்டியது உடனிருந்து கொட்டுதல். ஆமாம், சொல்லு, ரைட், நல்லா பண்ணுற, இன்னும் நல்லா பண்ணு. வெள்ளகோயிலோட ஒரு அடையாளமாக மாறிக்கிட்டு வரக்கூடிய பெருமை மிகு அடையாளமாக மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த புத்தக திருவிழா இன்னும் பெரிய உயரங்களையும் சிகரங்களையும் தொட வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். இதோட முடிச்சுட்டா பரவாயில்ல நீங்கள் நினைக்கலாம், பட் முடிக்கலை. ஒரு சின்ன உரைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சின்ன உரையாடல் உங்களோட. ஒரு 2 வாரம் முன்னாடி தங்கச்சி ஊருக்கு வந்திருந்தாப்புல. அப்போ நான் தங்கச்சி எல்லாம் உட்காந்து ஒரு படம் பார்த்தோம். ஆவேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், ஒரு மலையாளம் மூலம் நல்ல படம். ஆக்சுவலாக எனக்கெல்லாம் பிடிச்சிருந்தது. அதாவது கேரளாவிலேருந்து ஒரு 3 பசங்க ஃபஸ்ட் இயரு ஒரு காலேஜுக்கு பெங்களூருக்கு படிக்க போகிறாங்க. அங்கே அவங்களோட சீனியரோட தகராறு ஆயிடுது. அவங்கள போட்டு அடிச்சிடுறாங்க. இவங்க திரும்ப அடிக்கிறதுக்காக அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் கேங்ஸ்டரோட இவங்க ஒரு ஸ்நேகமாகறாங்க. அந்த ஸ்நேகம் அவங்கள எங்கெல்லாம் கொண்டு போகுது, என்ன மாதிரியான அனுபவங்கள்லாம் கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு கதை.
படத்தை பார்த்து முடித்ததுக்கப்புறம் தங்கச்சி எப்படிமா இருந்ததுன்னு கேட்டான். மூஞ்சி பார்த்துட்டு, என்னண்ணா படம் ஃபுல்லாக குடிச்சிக்கிட்டே இருக்கானுங்க பசங்க, ஃபஸ்ட் இயர் பசங்க குடிக்கிறானுங்க, செகண்ட் இயர் பசங்க குடிக்கிறானுங்க, ஹீரோ குடிக்கிறாரு, வில்லன் குடிக்கிறானுங்க, படத்தில் பாதி பட்ஜெட்டு சரக்குக்கே சரியாக போயிருக்க மாட்டிருக்குமே அப்படின்னு கேட்டாப்புல. அது ஒரு என்ன சொல்ற நகைச்சுவைக்கான கேள்வி அல்ல. ஒரு பையன், அந்த தங்கச்சியோட பையன் இப்போ பெங்களூர் தான் படிக்கிறான். அப்போ ஒரு தாயோட கேள்வி அது, என்ன மாதிரியான ஒரு சமூகத்தில் இருக்கிறோம், ஒரு குடியை கொண்டாடக்கூடிய சமூகமாக நம்ம மாறிக்கிட்டு இருக்குமா அப்படிங்கிறது அந்த கேள்வி. நான் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ முதல்லலாம் எப்படி கேட்பேன்னா, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணி போடுவீங்க அப்படின்னு கேட்பேன் நான். இப்போ திருந்திட்டேன். இப்போல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை தண்ணி போடுறீங்கன்னு கேட்டால் தான் உண்மையான பதில் வருது. எத்தனை நாளைக்கு ஒரு தடவைங்கெல்லாம் கிடையாது, ஒரு நாளைக்கு எத்தனை முறை அந்த மாதிரி. ஒரு பேஷண்ட்டு விஷம் குடிச்சிட்டு பெட்டில் அட்மிஷன் ஆகிறாரு. விஷத்தோட சரக்கும் சேர்ந்து குடிச்சிருக்காப்புல. ஸோ கேட்குறேன், என்னாச்சு, எவ்வளோ விஷம் குடிச்சிங்க அப்படின்னு. ஒரு பெக்கு இருக்குங்க சார். விஷத்தையே அவர் ஒரு பெக் கணக்கில் தான் சொல்கிறாப்புல. இப்போ ஒரு பெக்குன்னு எத்தனை எம்எல் நம்ம கண்டுபிடிக்கணும்ல, கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அது ஸ்மால் பெக்கா லார்ஜ் பெக்கா நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த நாள் ஆள் கொஞ்சம் தெளிவாயிடுறாரு. கேட்குறோம் நம்ம, என்னாச்சு இப்போ, என்ன சமாச்சாரம், டெய்லி தண்ணி போடுவாட்டிருக்குது, எதுக்கு தண்ணி போடுற டெய்லி? இல்லை சார், வீட்டுக்காரம்மா என்னை விட்டுட்டு போயிடுச்சு, அந்த சோகத்தில் தான் தண்ணி போடுறேன். அப்படியா, என்னாச்சு, ஏன் வீட்டுக்காரம்மா விட்டு போச்சு? டெய்லி தண்ணி போடுறேன்னு தான் விட்டு போயிடுச்சு, வேற என்ன காரணம் இருக்க முடியும்? ஸோ ஒரு நகைச்சுவை இதை நம்ம கடந்து போக முடியறதில்ல. நாடாறு மாதம் காடாறு மாதம்னு சொல்லுவாங்க. நாட்டில் 6 மாதம், காட்டில் 6 மாதம். அந்த மாதிரி மறுவாழ்வு மையத்தில் 6 மாதம், ஊரில் நாட்டில் 3 நாட்கள். இங்கே போக அங்கே வர, அங்கே போக இங்கே வர, அங்கே போக அங்கே வர. ஒரு 80 வயது ஒரு பெரியவரும் அவரோட மனைவியும் அவரோட பையன் மறுவாழ்வு மையத்தில் விட ஆதங்கம் தாங்க முடியாமல் 6 மாதம் கழித்து கூட்டிகிட்டு வர, திரும்ப 3ஆவது நாள் தண்ணி போட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் படுக்க. என்னம்மா இப்படியே பண்ணுறாப்புல அப்படின்னு கேட்டால், அந்த தாய் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாப்புல, என்னங்க பண்ணுறது ஒன்று வச்சுக்கிட்டு அப்படின்னு. அந்த சிரிப்பு அல்ல, அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு கண்ணீர் இருக்கும். அதை நம்ம கவனித்து பார்த்தோம்னா தெரியும் அந்த கண்ணீர். தம்பி தண்ணி போடுவீங்களா? இல்லை சார், பீர் மட்டும்தான். பீர் என்ன கோயில் பிரசாதமா? அதையும் டாஸ்மாகில் தானே வாங்குகிறோம் இல்லையா? ஸோ தங்கச்சி கேட்ட ஒரு கேள்வி, எப்படி இந்த குடிக்குள்ள மக்கள் விழுகிறாங்க, எப்படி இந்த ஒரு குடிக்குள்ளே உள்ளே போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. ஆர்வக்கோளாறுன்னு சொல்லுவாங்களே, க்யூரியாசிட்டி, என்னதான் இருக்குது அதில், அதை பார்க்குறக்காக. ஒருத்தன் ஒரு கிணத்துக்குள்ளே எட்டி பார்த்துக்கிட்டு 99 99 99 எண்ணிகிட்டே இருந்தான். போகிறவன் சும்மா போகணும்ல, கூட அந்த வழியே போகிறவன், என்னடா அது கிணத்தை பார்த்துக்கிட்டு 99 99ங்கிறான்னு போய் எட்டி பார்த்தானாமா. அவனை பிடிச்சி உள்ளே தள்ளிட்டு இவன் 100 100 100ன்னு எண்ண ஆரம்பித்தானான். ஆக ஒரு ஆர்வ கோளாறில் நம்ம அதை எட்டி பார்க்க போகிறோம், நம்ம உள்ளே விழுந்துடுறோம். திரும்ப எந்திரிச்சு வர வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ரெண்டாவது, ஒரு குழு மனப்பான்மை. நம்ம ஒரு காலேஜ் போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு கேங்காக இருக்கணும். நான், என்னோட கேங்கு, என்னோடய ஃப்ரெண்டு, அந்த கேங்குக்குள்ளே சேர்றதுக்குன்னு சொல்லிட்டு சில விதிமுறைகள் இருக்கும். சரியா? தண்ணி போடுறவங்களோட மட்டும்தான் சேருவாங்க. ஏன்பா தண்ணி போடுறவனை சேர்த்துக்க மாட்டேங்கிறன்னு கேட்டால், அவன் சரக்கடிக்கிறவன் சைடிஸ் எல்லாம் அவன் தண்ணி தீர்த்துவானுங்க, நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு கேட்பாங்க. சரக்கடிக்கிறவன் சைடிஸ் சேர்த்துறவனு சேர்த்த மாட்டாங்க, இவன் திண்ணி தீர்த்துருவான் எல்லாத்தையும். அப்போ ஒரு குழு மனப்பான்மை, ஒரு கேங்காக சேர்றதுக்கு, ஒரு அடையாளத்துக்காக வேண்டிட்டு. அடுத்தது ஒரு அசட்டு தைரியத்தை கொடுக்கும். போதை ஒரு அசட்டு தைரியத்தை. நீங்கள் தெருவில் போய் நீங்கள் வண்டி கை காட்டி நிறுத்திங்க ரோட்டு ஓரத்துலன்னு, இவன் நடு ரோட்டில் போய் நிறுத்துவான். அடுத்தது தன்னிலை மறத்தல். என்ன, நான் மறந்து போயிடணும், என்ன இந்த கஷ்டத்தில் நான் மறக்கணும், இந்த குடும்பத்தை இப்படி மறக்கணும், என்னோட கஷ்டத்தை மறக்கிறதுக்காக குடிக்கிறேன்னு சொல்கிறவங்க. ஒரு சிலருக்கு அந்த தன்னிலை மறத்தல் ஒரு பக்தியாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு இலக்கியமாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு இயற்கையாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு பெரும்பலருக்கு போதை, தன்னிலை மறக்கிறது. பட் அப்படியெல்லாம் அந்த பிரச்சனைலாம் தீர்றதில்லை. ஒரு பண கஷ்டத்துக்காக தண்ணி கொடுக்குறோம், இன்னும் அந்த அதிக பண கஷ்டத்துக்குள்ளே தான் விழுவுறாங்க. ஒரு மன கஷ்டத்துக்காக விழுவுறாங்க, இன்னும் அதீத மனசோர்வுக்குள்ளே தான் விழுவுறாங்க. அதுலேருந்து ஆனால் அவங்களுக்கான தீர்வு கிடைக்கிறதில்ல. பட் அது ஒரு விட்டில் பூச்சி மாதிரி உள்ளே விழுந்துட்டா திரும்ப வர்றதுக்கு இல்லை. முதல்ல இதில் இந்த குடி தண்ணி போடுறதை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு சமுதாயம் இன்னும் கொஞ்சம் நம்ம இதை புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. என்ன நடக்குது இதில்ன்னு சொல்லிட்டு. முதல்ல ஒரு
கிரேவிங், நம்ம தண்ணி போடும்போது நமக்கு அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது, இன்னும் கூடுதலாக அந்த மகிழ்ச்சி நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். கிரேவிங், அதை தேடுறோம் நம்ம. ரெண்டாவது வந்து டிபெண்டன்ஸ். நமக்கு அதில் கொஞ்சம் தண்ணிக்குள்ளே போகும்போது மது அருந்த என்னன்னா, அது இருந்தால் தான் பரவாயில்லையோ, அது இருந்தால் தான் நல்லா இருக்குமோ அப்படின்னு தோன்ற ஒரு ஸ்டேஜ், டிபெண்டன்ஸ். மூணாவது வந்து மதுவோட ஒரு விஷயம் என்னென்னா டாலரன்ஸ்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு முதல்ல ஒரு பெக் அடித்தா ஏறுற போதை ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு அப்புறம் 3வது பெக்கு 4வது பெக்கு 1 ஃபுல்லு 2 ஃபுல்லு அந்த அளவுக்கு அந்த டாலரன்ஸ் கொஞ்ச நாள் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட மதுவில் கிடைச்ச போதை நமக்கு மேலே கிடைக்கிறதில்ல. அப்போ நீங்கள் மேலே அதை குடிக்க வேண்டியது, அந்த போதைக்கு நம்ம நிறைய குடிக்க வேண்டியதாக இருக்குது. 4வது வந்து விட்ராவல். இதுதான் வந்து அவங்கள திரும்ப மேலே குடிக்க தோன்றது. உடம்பில் ஆல்கோஹால் அளவு குறையும் போது உடம்பு மனசும் கேட்கும், கிரேவிங், எனக்கு வேணும் வேணும் குடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம வந்து இது நம்ம உள்ளே போகிற விஷயத்துலேருந்து நம்ம வெளியே வர முடியறதில்ல. இது ஒரு வழிப்பாதை மாதிரி. இந்த சரக்கு வண்டி அல்லது மது வண்டி அப்படிங்கிறது, சரக்கு வண்டி அப்படிங்கிறது உள்ள எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க, எல்லாம் ஜாலியாக கொண்டாட்டம் கூம்பாலம், எல்லாம் ஜாலியாக சிரித்து பேசி அந்த பஸ்ஸில் பார்க்குறவனுக்கு இவங்கள மாதிரி ஜாலியாக இருக்கிறவங்க எவனுமே கிடையாதுரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம எந்த பஸ்ஸில் ஏறினாலும் நம்ம எங்கே போகுதுன்னு கேட்டு தான் ஏறுவோம். இதில் நம்ம கேட்காமே ஏறிடுவோம். ஆனால் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்காங்கப்பா, எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க. ஆனால் அந்த பஸ்ஸு கொண்டு போய் இறக்கி விடுற இடம் உள்ளூர் ஹாஸ்பிட்டலோ அல்லது வெளியூர் ஹாஸ்பிட்டலோ தான் இருக்கும். இறக்குன உடனே ஏறுறதுக்கு முண்டி அடிச்சுட்டு இறக்குதான் அவங்களுக்கு கூட்டம் இருக்குது. ஸோ அப்புறம் என்ன பிரச்சனை, கவலை, வண்டி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஏறுறவங்களெல்லாம் அடுத்த ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டுட்டு போகிறதுக்கு. இப்போ நான் பேசுகிறது வந்து கொஞ்சம் ஒருதலை பட்சமாக பேசுகிற மாதிரி, ஒரு மதுக்கு எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கிற மாதிரி தோணலாம். பட் உண்மை அது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நடுநிலைமையாக பேச தான் நினைக்கிறேன் நான். சரிங்க, ஒரு உதாரணத்துக்கு, சரி நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க, சரி நாங்களாம் அளவாக போடலான்னு நினைக்கிறோம். அளவாக போட்டால் எவ்வளோ தான் அளவு, அதே அது சொல்லுங்கள். நீங்கள் பாட்டு பேசிகிட்டே போகிறீங்க, எவ்வளோ தான் அளவு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சிட்டாவது வந்து குடிக்கிறேன்னு சொல்லிட்டு. 12 யூனிட் ஒரு வாரத்துக்கு, அது ஆல்கஹால் யூனிட் கணக்கு இருக்குது. அப்போ ஒரு பாட்டில் பிராந்தி 180 ml ஒரு யூனிட் கணக்கில் அது 8 யூனிட்டு. அப்போ ஒரு குவார்ட்டர் வந்து 1.5 குவார்ட்டர் நீங்கள் ஒரு வாரத்தில் நீங்கள் பிரித்து அடித்தா ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒத்துக்க மாட்டேன், இருந்தாலும் சொல்கிறாங்க. அப்போ டெய்லி ஒரு குவார்ட்டர் அடிக்கிறவங்களோட யூனிட் கணக்கு யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 60 யூனிட் வருது. நார்மலாக குடிக்க வேண்டிய அளவை விட 5 மடங்கு அதிகம். அப்போ இந்த வண்டி உங்களை எங்கே கொண்டு போய் இறக்குது அப்படிங்கிற உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதா? யாருக்காவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கை தூக்குங்க. ஓகே. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறது? நம்ம ஒரு சமூகமாக என்ன வேடிக்கை பார்க்குறத தவிர நம்ம வேறு ஏதாவது பண்ண முடியுமா இதில்? இல்லை நம்ம என்னாவது பண்ண முடியுமா இதுக்கு பதிலாக? முதல்ல வந்து இனி குடிக்கிறவங்களை திருத்துறதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். அதுக்கு முன்னாடி புதுசாக வந்து ஒரு குடிமகன்களை உருவாக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது யார் கையில் இருக்குது? இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லா அம்மாக்கள் கையிலையும் தான் இருக்குது. 21 வயசு வரைக்கும் உங்கள் பையனை தண்ணி போடாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவன் தண்ணி போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 கம்மி. அப்போ காலேஜில் உள்ளே போய் இந்த 3வது வருஷம் வெளியே வர்றது வரைக்கும் அவனை பார்த்து பத்திரமா வச்சுக்க வேண்டிய கடமை யாருது? தாய் தகப்பன் சொல்லாதீங்க, தாயோடது. தகப்பன் என்ன பண்ணு நான் சொல்கிறேன். நான் அடுத்தது, தகப்பன் எந்த ஆணையும் பிடுங்க வேண்டாம், அவங்க தண்ணி போடாமல் இருந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். அவங்க வந்து ஒரு அறிவுரைன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ண வேண்டியதில்லை, அவங்க ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். ஒரு சாமியார்கிட்ட ஒரு அம்மா வந்து அவரோட பையனை கூட்டிகிட்டு போகிறாப்புல. கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி என்னோட பையனுங்க நிறைய சாக்லேட் திங்கிறானுங்க, அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாப்புல. சாமியார் என்னங்கிறாப்புல, இது அடுத்த வாரம் வாங்க அப்படிங்கிறாப்புல. இது எதுக்கிட்ட அடுத்த வாரம் அந்த மாதிரி யோசிச்சுட்டு அடுத்த வாரம் கூட்டிகிட்டு போகிறாப்புல. அப்போ போனதுக்கப்புறம் சொல்கிறாப்புல, பையனுக்கு அட்வைஸ் பண்ணுங்கண்ணா, சரி அடுத்த வாரம் வாங்க அப்படிங்கிறாப்புல. அடுத்த வாரம் கூட்டிகிட்டு போகிறாப்புல அந்த அம்மா. அப்போ போனதுக்கப்புறம் சாமியார் யோசிச்சுக்கிட்டு இன்னொரு வாரம் பொறுத்துக்கிட்டு வாங்கம்மா அப்படின்னாப்புல. இந்த அம்மா செம கடுப்பு, சரி எதுக்கும் வர சொல்கிறாரு, அடுத்த வாரம் போயிடலான்னா அடுத்த வாரம் போகிறாப்புல. அப்போ போனோடனே சொல்கிறாப்புல சாமியார், தம்பி சாக்லேட் இனிமேல் சாப்பிடாதப்பா, சரி போயிட்டு வா அப்படிங்கிறாரு. இந்த அம்மா செம கடுப்பாயிருச்சு, இந்த கருமாந்திரத்தை அன்னைக்கே சொல்லலாமே சாக்லேட் திங்காத அப்படிங்கிறத, இதுக்கு இத்தனை நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டுச்சு அந்த அம்மா. இல்லைம்மா,
அந்த சமயத்தில் நானே நிறைய சாக்லேட் சாப்பிட்டுருந்தேன். அப்போ ஒரு அட்வைஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை கடைப்பிடிக்கணும்ல. அப்போ அதனால் எனக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சாக்லேட் சாப்பிட்றதை நிறுத்தி இப்போ தான் சாக்லேட் விட்டுருக்கேன். அப்போ என்னால் இப்போ அவனுக்கு அட்வைஸ் பண்ண முடியுது, இனி நீ சாக்லேட் சாப்பிடாத. அந்த மாதிரி அப்பாக்கள் பண்ண வேண்டிய விஷயம், நீங்கள் கம்மியாக போடுறேன் அதிகமாக போடுறேன் அந்த கதையெல்லாம் ஒரு பக்கமாக வைங்க. நீங்கள் ஒரு துளி அளவு எடுத்தால் கூட உங்கள் குழந்தைய நீங்கள் குடிக்காதுன்னு சொல்லக்கூடிய தார்மீக உரிமையை நீங்கள் இழந்துடுறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் அளவெல்லாம் கணக்கு கிடையாது. குடிக்கிறீங்களா இல்லையா, எங்கள் அப்பா குடிக்கிறாரா இல்லையா, அவ்வளோதான் கணக்கு. ரைட். அடுத்தபடியாக ஒரு சமூகமாக நம்ம என்ன பண்ண முடியும்? ஆக்சுவலாக இந்த குடியினால் குடிக்கிறவங்க மட்டும்தான் பாதிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. கண்ணு முன்னாடி குடும்பங்கள், ஒரு கர்ப்பிணி பெண் அவரோட கணவர் ஹாஸ்பிட்டல் வாசல் முன்னாடி நசுக்கப்படுறார். குடிபோதையில் இருந்த டிரைவர், அந்த கணவன் மனைவி கண்ணு முன்னாடி கணவன் மரணம், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவை இழக்குது, வயசான அப்பா அம்மா ஒரு நடைபெணமாக இன்றைக்கும். அப்போ நான் குடிக்கிறேன் இல்லை இது குடிக்கல அப்படிங்கிறதல்ல. நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களோட சமுதாயமும் நல்லா இருக்கணும், பக்கத்தில் இருக்கவங்க நல்லா இருக்கணும், பக்கத்து யாருன்னே தெரியாத அடையாளம் தெரியாத ஒரு டிரைவரும் நல்லா இருக்கணும். அப்போ தான் நம்மளோட ஒரு சமூகத்தில் ஒரு பாதுகாப்பாக இருக்க முடியும். ஆக ஒரு சமூகமாக நம்ம அந்த ஒரு குடின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிகமாக பாதிப்படைகிறது பெண்கள். ஒரு இவ்வளோதான் என்னதான் எதிர்பார்க்குறாங்க பெண்கள்? ஒரு அமைதியாக கல்யாணம் ஆகும்போது என்னதான் எதிர்பார்க்குறாங்க? ஒரு அமைதியான வாழ்க்கை, ஒரு அன்பான கணவர், நல்ல ஆரோக்கியமான குழந்தைகள், அவங்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம். இதுக்கு மேலே அவங்களோட எந்த விதமான சிந்தனையும் இருக்காது. ஆண்களுக்கு நிறைய யோசனைகள் இருக்கலாம், பெண்களுக்கு வேறு எதுவும் இருக்காது, இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் ஒரு குடிபோதையில் மாற்ற ஒரு கணவன் இருந்துட்டால், கணவன் அன்பாக பேசுகிறேனாங்கிறதெல்லாம் கணக்கு இல்லை, அடிக்காமல் இருந்தால் போதும். குழந்தைக்கு நல்ல எதிர்காலமெல்லாம் இல்லை, 3 வேளை சாப்பாடு ஒழுங்காக கொடுத்தா போதும். 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம், அம்மாவும் மருமகளும் கண்ணீரும் கம்மலையுமா, குழந்தை பசியில் அழுவுது, கொண்டுட்டு போய் சிலிண்டரை கொண்டு போய் அடகு வச்சாச்சு, குக்கரை வித்தாச்சு. ஸோ இப்போ இந்த குடிக்கு எதிரான ஒரு செயல்பாடுகள் எங்கேருந்து தொடங்கணும் அப்படின்னம்னா பெண்கள்கிட்டருந்து தொடங்கணும். பாதிக்கப்படுறது நீங்கள். முதல் குரல், முதல் முழக்கம் எங்கேருந்து வரணும்? தாய்மார்கள், பெண்கள்கிட்டருந்து வரணும். ஒரு நம்ம சரி ஓகே பையனை நல்ல விதமாக வளர்த்துறோம், நாளைக்கு பொண்ணை கட்டி கொடுக்க போகிறோம், ஜாதகத்தை பார்க்கறதை நிறுத்திட்டு பையனோட பழக்க வழக்கங்கள் பாருங்கள், தண்ணி போடுவாப்லையா மாட்டாப்லையா, இந்த பழக்கம் நமக்கு முக்கியம். கண்டிப்பாக நாளைக்கு நம்ம கிளியை வளர்த்து குரங்கு கையில் கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி இப்போ நம்மளுதெல்லாம் ஒரு சினிமாவை அப்படியே உண்மைன்னு நம்புகிற சமூகம். தேவர்மான் பார்த்துட்டு பங்கு வச்சோம், சிவப்பாக இருக்கவங்கெல்லாம் உண்மை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்பினோம். நம்மளோட முதல்வர்கள் திரைத்துறையிலேருந்து வந்திருக்காங்க. அப்போ திரைத்துறைக்குன்னு சொல்லிட்டு ஒரு கடமை இருக்குது. சூதுகவும்னு ஒரு படம், ரொம்ப நல்ல படம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அந்த படம் வந்தப்போ நடிகர் சூர்யா சொன்னார், படம் நல்ல படம் தான், இல்லை தப்பு சொல்ல, பட் அவங்களோட கொடுக்குற மெசேஜ் சரியா அப்படின்னு எனக்கு சரியாக படலை அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த படத்தில் எம்எஸ் பாஸ்கர் ரொம்ப நல்லவர், அரசியல்வாதி, அவரை ஜோக்கர் பண்ணிடுவாங்க. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மம் வெல்லும், அதுதான் அதோட ஒரு வரி. சூதுக்கவும் சூதே வெல்லும், அவ்வளோதான் அவங்களோட மெசேஜ். அந்த படம் அதே மாதிரி தான், ஒரு குடியை கொண்டாடின ஒரு படம். கலைஞர்களுக்கு, திரைப்பட கலைஞர்களுக்கும் கலை உலகத்துக்கும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. படம் ஆரம்பிக்கும் போது மது அருந்துதல் உடல்நலனுக்கு கேடு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்க்ரோலிங் போடுறதோட அவங்களோட கடமை முடியறதில்லை. 2 நாள் முன்னாடி பார்த்த ஒரு படத்தில், திருவாயூர் அம்பலத்தடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில், பையன் ஏதோ ஒரு சண்டை போடுறான் அப்பாவோட, டேய் நீ தண்ணி போட்டு தானே சண்டை போடுறாருன்னு. இல்லைப்பா நான் தண்ணி போடுறதை விட்டுட்டேன், அதுதான்டா உன்னோட பிரச்சனையே, 2 பெக்கடி சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒரு சமுதாயத்தில் அப்பா பையனை பார்த்து நீ தண்ணி அடி சரியாக போயிடும்னு சொல்லக்கூடியதை நம்ம ரசித்து பார்த்து அந்த படத்தை கைதட்டக்கூடிய நம்ம ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம் இல்லையா? அப்படி தான் வந்துட்டோம். ஸோ
நடிகர் ராஜேஷ் அவர்கள் இருந்தால் நான் வந்து அவர்கிட்ட நேரடியாகவே பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நான் கலை உலகம் அவர்களோட பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். மூணாவதாக முக்கியமாக கொரோனா காலகட்டத்தில் வந்து கொஞ்ச நாளைக்கெல்லாம் வந்து எல்லா டாஸ்மாக்கும் வந்து மூடிதான் இருந்தது. ஒன்றும் உலகம் வந்து பூமி ரெண்டாக பிளந்து எல்லாத்தையும் உள்ளெல்லாம் கொண்டு போயிடல, எல்லாம் கம்முன்னு தான் இருந்தாங்க. எல்லாம் வீட்டில் நல்லா கறியாக்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு குடும்பம் கூட்டி எல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக ஒரு நல்ல குடும்பம் இதாக தான் இருந்தாங்க. ஆனால் என்றைக்கு கடை திறந்ததோ அன்னைக்கு ஆரம்பிச்சது திரும்ப சனி. எல்லாம் போய் வரிசையில் நின்று கொரோனாவை பரப்புறதுக்கு அவங்களோட கடமை என்ன செய்ய முடியுமோ அது எல்லாமே நல்லா செஞ்சாங்க. திரும்பவும் இந்த மெசேஜ் பெண்களுக்கு தான். லைட்டு நிறைய இருக்கிறதுனால எனக்கு யார் யார் எங்கே இருக்கீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த மெசேஜ் எல்லாமே வந்து தாய் குலங்களுக்கும் தாய்மார்களுக்கும் தான். நாளைக்கு வந்து உங்கள் கையில் இருக்கிற ஒரு ஆயுதம் ஓட்டுரிமை. நாளைக்கு வந்து எந்த கட்சியிலேருந்து வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்டாலும் நீங்கள் கேட்க வேண்டியது என்னோடய வீதிக்கு வந்து லைட்டு கொடுங்க, என்னோட வீட்டுக்கு வந்து ஒரு கேஸ் கனெக்ஷன் கொடுங்க, என்னோட இதுக்கு வந்து தெருவுக்கு லைட்டு போடுங்க. அதெல்லாம் நீங்களே சம்பாதிக்க முடியும். நீங்கள் கேட்க வேண்டியது ஒன்று, கடைகளை மூடுங்க. இந்த ஒரே வாக்குறுதியை தான் வந்து நம்ம கடந்த 40-50 வருஷமாக கேட்டுகிட்டே இருக்கோம். மதுவிலக்கு பண்ண போகிறோம், இதாக மூடுறோம் கடையை, அதாக மூடுறோம் கடையை. நீங்கள் கேட்க வேண்டிய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னவா இருக்கணும் அப்படின்னா, கடையை மூடுங்க, ஓட்டு போடுறோம். நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓட்டு போடுறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் மறக்காமல் சொல்ல வேண்டியது, தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கள் வீட்டுக்காரருக்கோ பையன் பிள்ளைக்கோ ஏதாவது நீங்கள் சரக்கு வாங்கி கொடுத்து ஓட்டு கேட்டிருந்தால் என்னோட காலத்துக்கு அந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன். இதை நீங்கள் சொல்லணும் தைரியமா. ஆக இப்போ வந்து நம்ம ஒரு பேச்சுக்கு நம்ம எடுத்தாது, இப்போ நம்ம வந்து குடியில் விழுந்தாச்சு, அவங்க வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன பண்ண முடியும்? ஒரு மருத்துவரை நம்ம என்ன பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு வந்து தண்ணி போட நிறுத்திடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து சொல்லுவார், இல்லைங்க டாக்டர் அதெல்லாம் ஒன்றும் வேண்டிய இல்லைங்க டாக்டர், ஏதோ நான் இந்த மருந்துகள்லாம் இருக்குது அதெல்லாம் வேண்டியது இல்லைங்க டாக்டர், நானே பண்ணிக்குவேன். எங்க நீங்களே உங்கள் தூக்குங்க பார்க்கலாம். எந்த காலத்துலையும் முடியாது, நான் பார்த்ததில்லை. ஒருத்த வந்து காலையில் வந்து ஒரு காலி பாட்டில் கிடக்குது சுற்றி, எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு பாட்டில் எடுத்து உடைக்கிறாப்புல. ஒரு நாள் தான் என்னோடய வீட்டுக்காரமாக வந்து விட்டு போயிடுச்சு, டப் உடையுது. 2வது பாட்டில் எடுத்து உடைக்கிறாப்புல. உன்னால தான் வந்து என்னோடய வேலை போயிடுச்சு, உடைக்குது. 2வது பாட்டில் டப். என்னோட தான் உன்னால தான் இன்னொரு 3வது காலி பாட்டில் எடுக்கிறாப்புல, உடைக்கிறாப்புல போட்டு. உன்னால தான் வந்து என்னோடய பசங்க பிள்ளைங்க என்கிட்ட பேச மாட்டேங்குது. 4வது ஒரு பாட்டில் எடுக்கிறாப்புல, அதில் ஃபுல்லாக சரக்கு இருக்குது. யோசிக்கிறாப்புல, இங்கே பாரு உனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீ மரியாதையாக உள்ளே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா எடுத்து அந்த சரக்கு பாட்டில் எடுத்து பத்திரப்படுத்திட்டு தான் மறுவேலை பார்க்குறாப்புல. ஸோ அவங்களா நம்ம விடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறது ஆக்சுவலாக சிரமம். ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பு தேவைப்படும். கேட்பாங்க, டாக்டர் ஏதாவது மருந்து கொடுங்க, எப்படியா தண்ணி போட நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் நான். மாட்டை தாலி வரைக்கும் கொண்டு வரலாம், ஆனால் மாடு தான் தண்ணி குடிக்கணும். நீங்கள் ஆஸ்பத்திரி கூட்டிடலாம், ஆனால் அவங்களோட மனசில் வந்து நான் வந்து தண்ணி போடுறதை நிறுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நிறுத்த முடியும். நார்மலாக நம்ம ஊரில் பண்ணுற சமாச்சாரம் என்னென்னா, தண்ணி போடுறவங்க நிறுத்துறது அப்படின்னா அவங்களுக்கு தூக்கி ஒரு மாலை, ஐயப்பசாமி மாலையை போட்டு விட்ற வேண்டியது. திருன்னு முழிச்சிக்கிட்டு ஒரு 30 நாள் 40 நாள் சமாளிப்பாங்க. மாலை போட்டு முடித்த கழட்டுன்னு அடுத்த நிமிஷம் அந்த விட்ட 30 நாளையும் மொத்தத்தையும் குடித்து தீர்த்துட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க. அடுத்தது வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மறுவாழ்வு மையங்கள். சும்மா கொண்டு போய் எல்லாம் உட்காந்துட்டு ஒரு 10-50 பேர் ஏற்கனவே எப்படி சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போய் விட்டு அவன் இன்னும் பெரிய திருடினா வரானோ அந்த மாதிரி இங்கே எல்லாம் உட்காந்து டிவியை போட்டுவிட்டு சீட்டு விளாண்டுக்கிட்டு ஜாலியாக இருந்துட்டு 6 மாதம் கழிச்சு இங்கே திரும்ப வந்து அம்மா அப்பாவை அடிக்க வேண்டியது. இதுதான் நடக்குது. அறிவியல் பூர்வமாக இதுக்கு சில தீர்வுகள் இருக்குது. 100% வெற்றின்னு சொல்ல மாட்டேன் நான். இருந்தாலும் ஒரு திரும்ப முயற்சி பண்ணும்போது ஒரு நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம நினைக்கிறோம் வந்து தண்ணி போட்டு அவங்கள ஃபஸ்ட்டு கேட்பாங்க, தண்ணி போடுறாங்க, எங்க டாக்டர் இதை தண்ணி போட்டு ஏதாவது ரியாக்ஷன் ஆயிடுச்சுன்னா, ஏன்பா தம்பி நீ போடுற தண்ணி விடவா நான் வச்சுருக்க மருந்து ரியாக்ஷன் ஆக போகுது. ஆக ஆரம்ப காலகட்டத்தில் வந்து தண்ணி போட்ட ரியாக்ஷன் ஆகிற மாதிரி மருந்துகள் கொடுத்தாங்க. பட் இப்போ அப்படி இல்லை. ஆக்சுவலாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கிரேவிங், ஆன்டி கிரேவிங் ஏஜென்ட், நம்ம தண்ணி போடணுங்கிற அந்த கிரேவிங் குறைக்கிற மாதிரி மருந்துகள். இன்னொரு மருந்து இருக்குது, தண்ணி போட்டாலும் போதையே ஏறாது, பச்சை தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த தண்ணி போடுறதையும் அவங்க அந்த மருந்தையும் மீறி தண்ணி போட்டாலும் அந்த போதை அவங்களுக்கு ஏறாத மாதிரி மருந்துகள். மருந்து பெரிய மாயம் செய்யாது, அவங்களுக்கு விடணுங்கிற எண்ணம் வேணும்.
ஃபேமிலி சப்போர்ட் வேணும், அது கூட வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேவைப்படும். கிட்டத்தட்ட நம்ம உரையாடலோட ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா வந்து ஒரு பேர் அமைதி இருக்குது சபையில், சரியா? ஒன்று அவங்கெல்லாம் இனிமேல் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்களா, இனி இந்த ஆள் மூஞ்சியில் முழிக்கிறதே விட்டுறலான்னு யோசிக்கிறாங்களா எனக்கு தெரியல. ஆக்சுவலாக சபையில் ஒரு பேர் அமைதி இருக்குது. அதனால் இந்த நம்மளோட உரையை வந்து ஊசி தான் இது. ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் வந்து இது ரொம்ப பிரியமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன் நான். இது ஒரு ஊசி தான், நம்ம போடுறது ஒரு ஊசி தான், வலிக்கு தான் செய்யும். ஆனால் மருந்து வச்சு தான் போடுறோம். கண்டிப்பாக வந்து மருந்து உடம்பு ஏற்றுக்கிற பட்சத்தில் கொண்டு வந்து தெரியும்னு நம்பலாம். 3 பெரியவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு 3 பெரியவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பார்க்கில், வயசான பெரியவங்க. முதல் பெரியவர் சொல்கிறாரு, என்னோடய காலத்துக்கு நான் இது வரைக்கும் வந்து தம் அடிச்சதில்லை, தண்ணி போட்டது கிடையாது, வெளி சாப்பாடு கிடையாது, டெய்லி 4-5 கிலோமீட்டர் நடப்பேன் அப்படிங்கிறார். பக்கத்தில் இருக்க பெரியவர் கேட்குறாரு, என்னங்க வயசு உங்களுக்கு? என்ன? என்னோடய வயசு 80 அப்படிங்கிறார். ரெண்டாவது பெரியவர் சொல்கிறார், நானும் கிட்டத்தட்ட உங்களை மாதிரி தான், டெய்லி வந்து 10 கிலோமீட்டர் நடப்பேன், யோகாசனம் பண்ணுவேன், தண்ணி சுத்தமாக கிடையாது, டம்மெல்லாம் நான் பார்த்தது கிடையாது, யாராவது குடித்தா கூட நான் அந்த பக்கம் போயிடுவேன் நான் அப்படின்னு சொன்னேன். ஓ பரவாயில்ல, உங்களுக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்பார். எனக்கு 82 அப்படிம்பார் அவர். அடுத்து 3வது இருக்கிறதுக்குள்ளே பயங்கர குடுகுடுன்னு இப்போ ஒரு பெரியவர். அவர் சொல்லுவார், எனக்கு அதெல்லாம் முடியலைங்க, நான்லாம் சின்ன வயசுலேருந்தே குடித்தேனுங்க, காலையிலையும் குடிப்பேன், சாயந்தரமும் குடிப்பேன், மத்தியானம் டைம் கிடைச்சாலும் குடிப்பேன், தம்மெல்லாம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்க, சாப்பாடெல்லாம் எங்கே கிடைக்குதோ அங்கே சாப்பிட்டுக்கேன், எனக்கு பெரும்பாலும் ஹோட்டல் சாப்பாடு தான் பிடிக்கும், எனக்கு நான் அந்த மாதிரி உணவு கட்டுப்பாடுன்னு வச்சுக்கிட்டதில்ல, தண்ணி தம்மெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கைங்கிறது எதுக்குங்க, ஜாலியாக இருக்கிறது தானே வாழ்க்கை அப்படின்னா இந்த 2 பெரியவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. அட பாவமே, நம்ம தான் ஏமாந்து விட்டுட்ட மாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரை கேட்குறாங்க, ஏனுங்க பெரியவரே உங்களுக்கு என்னங்க வயசு அப்படிங்கிறாங்க. எனக்கு வயசு இப்போ 32 அப்படிங்கிறார் அவர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு வெள்ளைக்கோயில் உள்ளூர் பேட்ஸ்மேனாக களமிறங்கி கொஞ்சம் நேரம் ஆடி இருக்கேன் நான். ஹோப்ஃபுல்லி கொஞ்சம் பவுண்டரிக்கு போயிருக்கலாம், அதாவது என்னோடய எண்ணங்கள் உங்கள் உள்ளத்தை தொட்டிருக்கலாம், ஒரு சிலருக்கு ஒரு மனமாற்றத்தையும் கொடுத்துருக்கலாம். அப்படியெல்லாம் இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ தனிப்பட்ட முறையில் யார் மேலேயும் ஒரு மதுவை புறக்கணிப்போம், மதுவிலிருந்து விடுபட நினைப்பவர்களை அரவணைப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.